ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் எல்லாம் கூடியிருப்பது உம்முடைய விருப்பம் ஆண்டவரே. எப்பொழுதெல்லாம் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பெறுகின்றோமோ அப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளுகின்றோம். கிறிஸ்துவை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது தேவ நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் அந்த நோக்கத்திற்கு நேராக எங்களை நடத்தி எங்களை பலப்படுத்தி, இயேசு சொன்னது போல நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னது போல கிறிஸ்துவுக்கு எங்களை சாட்சியாய் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போன மாதம் குட் நியூஸ் சர்வீஸினுடைய ஈவினிங் சர்வீஸில் மகிமையின் மேல் மகிமை என்கின்ற ஒரு வார்த்தையை பேசும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கும் அதை தொடர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 1 வசனம் ஸ்கிரீனில் வரும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கின்றேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 வசனத்தையும் வாசிக்க விரும்புகின்றேன். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் எழுதும் பொழுது மற்ற சுவிசேஷ எழுத்தாளர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாம்ச பிறப்பினுடைய அவர் எந்த சந்ததியிலிருந்து வந்தார் என்று சொல்லி எழுதுகின்றார்கள். மத்தேயு எழுதும் பொழுது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு எழுதுறாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது மார்க் எப்படி இயேசு அறிமுகப்படுத்துறாருன்னா, டைரக்டா இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிமுகப்படுத்தி அவருடைய ஞான ஸ்நானத்தை குறித்து அங்கே மார்க் 1 அதிகாரத்தில் எழுதுகின்றார். லூக்காவில் எழுதும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் எழுதும் பொழுது, அதாவது ஆதாம்னுடைய அந்த வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அவர் கொண்டு வந்து காண்பிக்கின்றார். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் இதை யாருக்கு எழுதுகின்றார் என்று சொன்னால் யூத மக்களுக்கு எழுதுகின்றார். யூத மக்களுக்கு எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி காண்பிக்கின்றார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கின்ற வார்த்தையானவர் என்பதை குறித்து காண்பிக்கின்றார். ஆகவே தான் அவர் டைரக்டா எழுதும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை அவருடைய பிதாவாகிய ஒரே பேரானவருடைய குமாரனுடைய மகிமைக்கு ஏற்றதாகவே இருந்தது என்று சொல்லி இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை குறித்து அவ்வளவு தெளிவாக எழுதுவார். 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதி முதல் நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் தொட்டு பார்த்ததுமான ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்த்தோம், அவரோடு கூட பேசணும், அவரை தொட்டு பார்த்தோம். அவர் சாதாரணமானவர் கிடையாது, அவர் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கின்றார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே வாசம் பண்ணினார் என்று சொல்லி எழுதுகின்றார். So the word became flesh and tabernacled among us and we behold his glory. அதாவது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 1:14 வாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசம் பண்ணினார் என்கின்ற வார்த்தையினுடைய அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னா,
உடன்படிக்கை அல்லது ஆசரிப்பு கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. டேபர்நாக்கல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது வாசம் பண்ணினார் என்று சொன்னா கூடாரம் போட்டார் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் மோசேயின் மூலமாய், நீங்க எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் கட்டும் பொழுது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் வருவார், வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்மோடு கூட அவர் பேசுவார் என்று சொல்லி மோசேவுக்கு ஆண்டவர் கட்டளையை கொடுக்கின்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை யோவான் எழுதும் பொழுது அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதுகின்றார். பழைய ஏற்பாட்டில் வெளியே ஆசரிப்பு கூடாரம் போடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே ஆசரிப்பு கூடாரமாய் ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் வந்தார். அந்த வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி கிருபையின் பரிபூர்ணமாகவும் சத்தியத்தின் பரிபூர்ணமாகவும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமை பிதாவாகிய தேவனுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்கின்ற வார்த்தை 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 என்கின்ற இந்த பதம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் 3 முறை வருகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் ஸ்கிரீன்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. முதல் வசனத்திலே 3 முறை எழுதுகின்றார். வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு எழுதுகின்றார். ஒரு எழுத்தையோ அல்லது ஒரு வார்த்தையின் பதத்தையோ 1க்கு 2க்கு மேற்பட்டு ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னா அது மிகவும் முக்கியமான ஒன்று. அதற்கு நாம் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். அதிலிருந்து தேவன் நம்மோடு கூட ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார் என்று அர்த்தம். இப்ப இந்த வார்த்தை 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 என்கின்ற காரியத்தை முதல் வசனத்திலேயே 3 முறை எழுதுகின்றார். இப்ப இந்த வார்த்தை என்கின்ற எழுத்த அந்த 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 வேர்டை கிரேக்க பதத்தில் பார்க்கும் பொழுது லோகோஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதே வார்த்தை என்கின்ற அந்த எழுத்தை எபிரேய பதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது டபார் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது டபீர் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, டபார் அல்லது டபீர். ஸோ இந்த காரியத்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போகின்றேன். அப்போ எபிரேய மொழியின்படி நம்ம வாசிக்கணும்னா அந்த வார்த்தை டபார் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டபார் என்கின்ற வார்த்தை அதனுடைய மூலப்பதம் என்னன்னா டபீர் என்கின்ற வார்த்தையிலிருந்து டபார் என்கின்ற வார்த்தையும் வந்திருக்கிறது. இதற்கு அதற்கும் ஒரு ரிலேட்டட் அல்லது உறவுள்ள ஒரு வார்த்தைகள். இந்த டபார் என்கின்ற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த மீனிங் என்னன்னா ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று பொருள் அல்லது மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப டபார்னா என்ன அர்த்தங்க? மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த வார்த்தை என்கின்ற எபிரேய பதத்திற்கு டபார் என்கின்ற ஒரு வார்த்தை உண்டு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அர்த்தம். அப்ப இப்படியா டிரான்ஸ்லேஷன் பண்ணி வாஸ்தா, ஆதியிலே மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனிடத்தில் இருந்தது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனாய் இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மாமிசமாகி நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளதான் தேவனுடைய மகிமை வரும். யோவான் எழுதும் பொழுது அவருடைய மகிமையை கண்டோம் என்று எழுதுகின்றார். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரதான ஆசாரியர் ஒருவர் மாத்திரமே வருஷத்திற்கு ஒரு முறை பிரவேசிக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலமே நம்மை தேடி வந்து அவருடைய மகிமையை காண்பித்தது. ஒரே முறைதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்கிற ஆசாரியன் மாத்திரமே அவருடைய மகிமையை பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியோ
ஆதியாகம ஒவ்வொரு விசுவாசியும் பிரதான ஆசாரியர்களாகவோ ராஜரீக கூட்டமாயும் இருக்கிறபடினாலே நாம் ஒரே முறை மகிமையை பார்க்கிறவர்கள் அல்ல, மகிமையின் மேல மகிமை அடையவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? அப்போஸ்தலனாகிய யோவான், ஆதியிலே மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனிடத்தில் இருந்தது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மாமிசமாகி இந்த பூமிக்கு இறங்கி வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இன்னொரு பேர் உண்டுன்னா ஹோலி சான்ச்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கருவறை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மற்ற டெம்பிள் எல்லாம் பார்க்கும் பொழுது கருவறைக்குள்ளதான் என்ன இருக்குங்க, கடவுள் இருப்பாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. கருவறைக்குள்ள யாரும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதற்கு உண்டான வேலையை செய்கின்றவர்கள் ஆசாரியர்கள் அல்ல, அதற்கு ஏற்ற வேலையை செய்கிறவர்கள் தான் அந்த கருவறைக்குள்ள என்ன பண்ண முடியும், போக முடியும். கருவறைக்குள்ள யாரும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனா நமக்கு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு என்ன ஒரு பாக்கியனா, நாம் கருவறைக்குள்ள போக முடியாது, ஆனா கருவறையே உங்களை தேடி வந்திருக்குங்க. கருவறையே என்ன பண்ணிருக்குங்க, உங்களை தேடி வந்திருக்கிறது. இதற்கு என்ன சொல்லணும்னா, கருவறையே கருவுற்று கர்த்தராய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. அவர் வெளிப்பட்டபடினால மகா பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை போவான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒருவர் மகா பிரதான ஆசாரியராய் ஒரே முறை அந்த ஆலயத்திற்குள்ள பிரவேசித்து திரையை நமக்கு உண்டு பண்ணி நாம் எல்லாரும் பிதாவினிடத்தில் வரும்படிக்கு நமக்கு வழியை உண்டு பண்ணினார். இந்த தபார் என்கின்ற வார்த்தையை கொஞ்சம் டீட்டெயிலாக நாம் படிக்க போகின்றோம். பாருங்க, ஜீசஸ் இஸ் த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், God dwells within himself. இயேசு கிறிஸ்துவே மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறார். தேவன் வாசம் பண்ணுகின்ற ஸ்தலம் யாருன்னா, கிறிஸ்து தான் தேவன் வாசம் பண்ணுகின்ற ஸ்தலம். அந்த கிறிஸ்துவின் மூலமாய்தான் கர்த்தர் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்து இல்லாம ஒன்றையும் ஆண்டவர் செய்யறது கிடையாது. So man himself is created in the image of Holy of Holies. பாருங்க, இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறார். அவர் மாம்சமாகி இந்த உலகத்திற்கு வந்தார். மனுஷனை தேவன் எப்படி படைச்சார்னா, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, படைச்சார். அப்படின்னா கிறிஸ்து எப்படி மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறாரோ, மனுஷனையும் தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஸ்தலமாய் படைத்தார். ஆகவே தான் கர்த்தர் வெளியே எங்கும் வாசம் பண்ணுவதல்ல, அவர்கள் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கின்றார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் மேலதான் ஷெக்கனா குளோரி வந்து தங்கி அந்த மகிமையிலிருந்து தான் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, ஜனங்களோடு கூட பேசுவார். அப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள 3 பிரகாரங்கள் இருக்கு. ஒன்று வெளிப்பிரகாரம், இன்னொன்று உள்பிரகாரம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள கிருபாசனம் இருக்கும். இந்த கிருபாசனத்திற்கு மேலதான் மகிமையின் மேகம் வந்து தங்கும். அந்த மகிமையின் மேகத்திலிருந்து கர்த்தர் யாரோடு கூட பேசுவாருங்க, மோசையோடு கூடவோ அல்லது ஆசாரிகளோடு கூடவோ பேசுவார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. பாருங்க, இந்த 2 வசனங்களை வாசிக்கிறப்போ நிரப்பிற்று நிரப்பிற்று என்ற வார்த்தையை மறுபடி பயன்படுத்துகின்றார். கர்த்தருடைய மேகமானது ஆலயத்தை நிரப்பிற்று, கர்த்தருடைய மகிமையானது ஆலயத்தை நிரப்பிற்றது என்று எழுதப்பட்டுகிறது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் சாலமோன் கட்டின தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்றார். அவர் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது 1000 காளைகளை வெட்டி ரத்தத்தை அவர் பலியாய் கொடுத்து அந்த ஆலய பிரதிஷ்டை செய்த பொழுது அந்த ஆலயத்தை தேவனுடைய மகிமையானது என்ன பண்ணுதுங்க, வந்து நிரப்பியது.
அவங்க நிரப்பிய பொழுது ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவிற்கு அந்த மகிமையானது அவர்களுக்குள்ளே வந்து அவர்களை நிரப்பிற்று என்று 2 வார்த்தையிலேயும் 10ஆம் வசனத்திலேயும் 11ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க மறுபடியும் யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த மகிமை என்கின்ற வார்த்தையும் யோவான் பயன்படுத்துகின்றார், நிரம்பியது என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துகின்றார். வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் அவருடைய மகிமையை ஆசாரியர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவருடைய மகிமையை சீஷர்கள் பார்த்தார்கள். அது எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், கிருபையுமாயும் சத்தியமாயும் தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தை மகிமை நிரப்பியது அல்லது ஆலயத்தை மேகம் நிரப்பியது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் தேவன் நிரப்பினார். கிருபையினால இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, சத்தியத்தினால் இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டிருந்தார். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், he was full of grace and he was full of truth. கிருபையும் சத்தியமும் நிரப்பப்பட்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பழைய ஏற்பாட்டில் ஆலயம் நிரப்பப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் சென்றாரோ கர்த்தருடைய ஆலயமாகவும் மகா பரிசுத்த ஸ்தலமாகவும் இயேசு கிறிஸ்து சென்றார். யார் யாருடைய வீட்டிற்கெல்லாம் சென்றாரோ, இயேசு சகேயினுடைய வீட்டுக்கு சென்றார். சகேயினுடைய வீட்டில் சகையை பார்த்து சொல்றார், சகேவே, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். இயேசு அந்த வீட்டிற்குள் இருந்திருப்பார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த தேவனுடைய ஆலயமாகவும் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலமாயும் சகே வீட்டுக்கு சென்றதுனால சகேயினுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். மகா பரிசுத்த ஸ்தலமாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபடினால குஷ்டரோகியை பார்த்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று. பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள யாரும் செல்லவே முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலமாய், வார்த்தையானவர் மகா பரிசுத்த ஸ்தலமாய் இந்த உலகத்திற்கு வந்து குஷ்டரோகியை தேடி சென்று அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லுகின்றார். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் பணத்தை செலவழித்து குணமாக்கப்பட முடியாமல் இயேசுவை தொட்டாலாகில் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது நான் சுகத்தை பெறுவேன் என்று சொல்லி தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால். இயேசு யாருங்க? இயேசு மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை கிருபை நிரப்பி இருந்தது, சத்தியம் நிரப்பி இருந்தது, மகிமை நிரப்பி இருந்தது, வல்லமை நிரப்பி இருந்தது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீனுடைய பெரும்பாடை நீக்கிட்டு அந்த நேரமே அவளுடைய ஸ்திரீனுடைய சரீரத்தில் இருந்த அந்த உதிர ஊறல் நின்று போய் அவள் தன்னுடைய சரீரத்திலே அதை உணர்ந்தாள். எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள ஆசாரியம் மட்டும்தான் போகணும். ஆசாரியம் போவதற்கு கூட சில நியமங்கள் உண்டு. அதெல்லாம் டெடிகேஷன் அவர் செய்த பின்பதாகத்தான் ஆசாரியர் அவருக்கு பலி செலுத்தணும். அவருக்கு பலி செலுத்த, ஜனங்களுக்கு பலி செலுத்துற பின்பதாக ரத்தத்தை கொண்டு போய் அங்கே தெளிக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நாம் போக வேண்டிய அவசியம் அல்ல. பரிசுத்த ஸ்தலமாகிய கிறிஸ்துவே நம்மை தேடி வந்து நம்மை சுத்தப்படுத்திய தேவனாய் இருக்கின்றார். இப்போ இந்த தேவாலயத்தில் என்னென்ன காரியங்கள் இருந்ததுன்னா, கிருபாசனம் என்கின்ற ஒரு காரியம் இருந்தது. ரெண்டாவது சாட்சியின் பெட்டி அப்படின்னு இருந்தது. இந்த 2 காரியத்தை பார்க்கும் பொழுது கிருபாசனத்திற்குள்ள சாட்சியின் பெட்டி இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இந்த கிருபாசனம் இருக்கும்.
இந்த கிருபாசனத்திற்கு உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம் இருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இந்த சாட்சியின் கற்பலகைகள் இருக்கும். இந்த கிருபாசனத்திற்கு மேலே தான் மேகமானது வந்து இறங்கி தங்கி அந்த மேகத்தின் நடுவில் இருந்து தேவன் மோசையோடு கூடவோ அல்லது ஆசாரியரோடு கூடவோ பேசுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையும் சத்தியமும் என்று யோவான் எழுதுகின்றார். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டியில் கிருபாசனம் இருந்தது, சாட்சியின் பலகை பெட்டிக்குள்ள இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கிருபாசனமாயும் சத்தியமாகிய சாட்சியின் பலகையாகவும் இந்த உலகத்திற்கு வந்து தேவனுடைய குமாரனாய் நம்மை வழிநடத்துகிறவராய் இருந்தார். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கெல்லாம் போகின்றதோ அங்கே சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். தேவன் அவர்களோடு கூட சென்று அவர்களுக்கென்று உண்டு பண்ணின ஆயத்தம் பண்ணின இளைப்பாறுகின்ற ஸ்தலத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தார். அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே கிருபாசனமாகவும், இயேசு கிறிஸ்துவே சாட்சியின் பலகையாகவும், இயேசு கிறிஸ்துவே உடன்படிக்கை பெட்டியாகவும், இயேசு கிறிஸ்துவே மகா பரிசுத்த ஸ்தலமாகவும் இந்த உலகத்திற்கு வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகின்றார். ஆகவே நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு மகா பரிசுத்த ஸ்தலமாகவும் கிருபாசனமாகவும் சாட்சியின் பலகையாகவும் அவர் அனுப்பினார். பாருங்க, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பேர்ல இந்த கிருபாசனத்தின் மேல என்ன தங்குனா மகிமையின் மேகம் தங்கும். இந்த மகிமையின் மேகத்திற்கு தான் ஷெக்கெனா க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷெக்கெனா க்ளோரி அப்படின்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை தான் ஷெக்கெனா க்ளோரி என்று சொல்லுவாங்க, தேவனுடைய மகிமை என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து எதனால நிரப்பப்பட்டிருந்தார்னா மகிமையினால நிரப்பப்பட்டிருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்தவர் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ அந்த மகிமை பிதாவாகிய தேவனுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த மகிமை என்கின்ற வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் யோவானும் பயன்படுத்துகின்றார். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் மகிமையானது தேவாலயத்தை நிரப்பிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகிமை நிரப்பியது என்று பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தில் சொல்லுது, ஆலயத்தை பற்றி சொல்லுகின்றது. புதிய ஏற்பாட்டில் மகிமை கிறிஸ்துவை நிரப்பியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 18ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாருங்க, என் மேல் இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் கிருபாசனத்தின் மேல் தேவனுடைய மகிமை அல்லது தேவனுடைய மேகம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் தேவாலயத்தின் பேரில் இல்ல, எருசலேமின் தேவாலயத்தின் பேரில் இல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய தேவாலயத்தின் பேரில் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வாசிங்க எல்லாரும் சேர்ந்து, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, இந்த நிறைந்தவராய் தங்கினார், என் மேல் இருக்கிறார் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது ஆவியானவரை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் மேக ஸ்தம்பமாய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கின்ற உடன்படிக்கை பெட்டியினுடைய கிருபாசனத்தின் மேல வந்து தங்கினார். அங்கு தேவன் வந்து ஜனங்களோடு கூட பேசினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே தேவாலயமாகவோ, இயேசு கிறிஸ்துவே மகா பரிசுத்த ஸ்தலமாயோ, இயேசு கிறிஸ்துவே உடன்படிக்கை பெட்டியாகவோ, இயேசு கிறிஸ்துவே கிருபையும் சத்தியமாகவும் இந்த உலகத்திற்கு வந்தபடியினால அவர் பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டவராய், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தபடியினார் அவர் தேவாலயமாய் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை சந்தித்த தேவனாய் இருக்கின்றார். அது மாத்திரம் கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வருஷத்திற்கு ஒரு முறை அல்ல,
மகா பரிசுத்த ஸ்தலமே நமக்கு உள்ளேவே வாசம் பண்ணுகின்றதா இருக்கின்றது. ஹல்லேலூயா. இப்ப தேவன் எங்க வாசம் பண்றார்னா, ஏதோ ஒரு பெரிய கட்டடத்திற்குள்ள வாசம் பண்ணல, ஏதோ ஒரு பெரிய மலையில வாசம் பண்ணல, ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணல. அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்குள்ளவும் எனக்குள்ளவும் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நங்கூரமாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த வார்த்தை மாமிசமானது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகா பரிசுத்த ஸ்தலம் மாமிசமாகி நம்மை சந்தித்தது. நாம் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருந்த பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கே மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த உலகத்திற்கு வந்தது. சரிங்க, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து படிக்கிறப்போ 3 காரியங்களை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகின்றேன். நேரம் குறைவா இருக்கிறபடினால இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள 3 காரியங்கள் இருந்தது. ஒன்று கிருபாசனம். இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, the throne of God. கிருபா சனம் அப்படின்னா கிருபையின் சிங்காசனம். அப்ப சிங்காசனம்னா அதுல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, உட்காருவாங்க. இப்போ இங்க ஒரு சேர் போட்டிருக்கு, இந்த சேர்ல எல்லாம் என்ன பண்றீங்க, நீங்க எழுந்து நின்றா இருக்கிறீங்க இல்ல, இந்த சேர்ல என்ன பண்றீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல என்ன இருந்ததுன்னா சிங்காசனம். அப்படின்னா கிருபாசனம் அப்படின்னா கிருபையின் சிங்காசனம் இருந்தது. அந்த கிருபையின் சிங்காசனத்துல தான் வந்து யார் உட்காருவாருங்க, தேவன் உட்கார்ந்து நம்மோடு கூட பேசுவார். அப்ப புதிய ஏற்பாட்டில் தேவன் கிருபாசனமாய் இந்த கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பி கிறிஸ்துவுக்குள் தேவன் இருந்து நம்மோடு கூட பேசினார். ஆகவே தான் இயேசு பிறக்கும் பொழுது அங்கே அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்படின்னா இயேசு இந்த உலகத்தில் மாமிசமாய் கிறிஸ்து மாமிசமாய் இருந்த பொழுது அவர் எப்படி இருந்தார்னா கிருபாசனமாய் இருந்தார். அப்படின்னா தேவன் வாசம் பண்ணுகின்ற சிங்காசனமாய் இருந்தார். இயேசு அந்த தேவன் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து நம்மோடு கூட பேசுகிறவராக இருந்தார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது அவர் சொல்றார், பிதா என்ன சொல்றாரோ அதை நான் சொல்லுகின்றேன், பிதா என்ன செய்ய காண்கிறேனோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா பிதா இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த பூமியிலே செய்து மனு குலத்தை ரட்சித்தவராயிருக்கின்றார். இப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள முதல்ல என்ன இருந்ததுன்னா கிருபாசனம் இருந்தது. இந்த கிருபாசனம் என்று சொன்னா கிருபையின் சிங்காசனம். இந்த கிருபையின் சிங்காசனத்தில் யார் வந்து உட்காருவார்னா, பழைய ஏற்பாட்டில் கடவுள் வந்து உட்கார்ந்து ஜனங்களோடு கூட தம்முடைய மகிமையை பேசுவார், ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கிருபாசனமாய் வந்தபடியினால அவருக்குள் தேவன் இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்பட்டார். அது மாத்திரம் கிடையாதுங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 முக்கியமான காரியங்கள் இருந்தது. காலையில வர்ஷிப் பண்ணும் பொழுது அருமையான பாஸ்டர் சாம் சொல்லார், ஆரோனின் கோல் துளித்தது போல உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் துளிர்க்க செய்வார் என்று சொல்லி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 முக்கியமான காரியங்கள் இருந்து. ஒன்று பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா, 2வது ஆரோனுடைய துளித்த கோல், 3வது 2 கற்பலகைகள். இந்த 3ம் என்னன்னா மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அப்போ உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 முக்கியமான காரியங்கள். இந்த 3 முக்கியமான காரியங்களும் எதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது சொன்னா, இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இந்த உலகத்திற்கு வந்து மரித்து ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல உயிரோடு கூட எழுந்து தேவனுடைய சாட்சியாய் இந்த உலகத்திற்கு இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. அப்போ கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் சொல்றார், யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்றேன். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 காரியங்கள் இருந்தது. பொற்பாத்திரத்தில் மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல், அது மாத்திரமல்ல 2 கற்பலகைகள். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்றேன். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றியதான ரகசியங்கள், கிறிஸ்துவை பற்றியதான சத்தியங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஜீவனுள்ள அப்பமாய் வந்தார். அது மாத்திரம் கிடையாது, அவர் மரித்து உயிரோடு கூட தேவனுடைய கோலாய் இந்த உலகத்திற்கு எழுப்பப்பட்டார். எழுப்பப்பட்டது மாத்திரமல்ல, அவர் கற்பலகைகள், 2 கற்பலகைகள், சாட்சியின் கற்பலகைகள் இருந்ததல்லவா, அவரே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவே சாட்சியா இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்த இந்த உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், அதற்குள் இருந்த பொற்பாத்திரத்தில் இருந்த மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல், 2 கற்பலகைகள், இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னா, மகா பரிசுத்த ஸ்தலமாகிய இயேசு கிறிஸ்து மாமிசமாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வரும் பொழுது எப்படி வந்தார் என்று சொன்னா, உடன்படிக்கை பெட்டியாக இந்த உலகத்திற்கு வந்து, உடன்படிக்கை பெட்டியில் இருந்த 3 காரியங்களைப் போல இயேசு வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் வந்து நமக்கு ஜீவன் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். அது மாத்திரம் கிடையாதுங்க. இந்த தேவனுடைய வார்த்தையில கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாய், அவர் தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, he is the eternal word of God. அவர் நித்திய வார்த்தையா இருக்கிறார். எப்படிங்க? நித்திய வார்த்தை அப்படின்னா நித்தியமான ஒரு ஜீவனாகவும் நித்தியமான ஒரு பரிசுத்த ஸ்தலமாயும் இருக்கிறார். இந்த உலகத்தில் கட்டப்படுகின்ற எப்பேற்பட்ட ஆலயமாக இருந்தாலும் அது ஒரு நாள் இடிக்கப்படும், அது ஒரு நாள் மறைந்து போகும், அது ஒரு நாள் அழிக்கப்பட்டு போகும். ஆனால் அழியாத ஒரு ஸ்தலம் இருக்கும் என்று சொன்னால் அது கிறிஸ்து என்கின்றவர் தான் அழியாதவராக இருக்கின்றார். அவருக்குள்ள இருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, உங்களையும் என்னையும் தேவன் பரிசுத்த ஆவியினால் ஆலயமாக தெரிந்து கொண்டு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணினார். அந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டபடினால பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை இணைத்தபடினால நம்மையும் தேவனுடைய ஆலயமாக மாற்றினார். இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறபடினால நம்மையும் தேவன் மகா பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றி இப்ப எப்படி பேசுகிறார்னா, நமக்குள் இருந்து அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் சீஷர்ல பார்த்து சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நீங்க ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக நிற்க வைக்கப்படும் பொழுது என்னத்தை பேசுவோம் என்று, என்னத்தை சிந்திப்போம் என்று பயப்படாதிருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பேசுவார். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்து ஜனங்களோடு கூட பேசினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலமாய் இந்த உலகத்திற்கு வந்தபடினால அவருக்குள் இருந்து தேவன் பேசினார். இப்பொழுது சபைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளையும் பரிசுத்த ஆவியானவர் இருந்து தேவன் பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னா, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் ரட்சிக்க விரும்புகின்றேன், உன்னை நான் சுகப்படுத்த விரும்புகின்றேன், உன்னை நான் பலப்படுத்த விரும்புகின்றேன், உனக்கு ஜீவனை தர வந்திருக்கிறேன் என்று சபையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக பேசுகிறவராயிருக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவே ஆசரிப்பு கூடாரம், கிறிஸ்துவே மகா பரிசுத்த ஸ்தலம், கிறிஸ்துவே உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறார். ஆகவே யோவான் எழுதும் பொழுது இந்த ஒரு மனநிலைமையில தான் யோவான் எழுதுறார். ஏன்னா யோவான் எழுதின பொழுது எபிரேய வார்த்தையினுடைய, எபிரேய அந்த தோரா புக் அல்லது ஆகமங்களினுடைய புரிந்து கொள்ளுதலோடு கூட இயேசு கிறிஸ்துவை எப்படி காண்பிக்கிறார்னா, இயேசு வார்த்தையா இருக்கிறார். He is the book of Torah. அவர்தான் நியாயப்பிரமாண புத்தகமாகவும் ஆதியாகமங்களாக இருக்கின்றார், பஞ்சாகமங்களாக இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை வார்த்தையாக விவரித்து அந்த வார்த்தை மாமிசமாய் இறங்கி வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதுகின்றார். சரிங்க, இந்த வார்த்தை என்கின்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னன்னு சொன்னீங்க? கிரீக்ல லோகோஸ்.
எபிரேய பதம் என்ன சொன்னீங்க? தபார். சொல்லுங்க. இப்ப இந்த தபார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகா பரிசுத்த ஸ்தலம் அர்த்தம். இல்லைன்னா வார்த்தை என்கின்ற எபிரேய வார்த்தை தபார் என்று பொருள். இந்த தபார் என்கின்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்னன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு பேருங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் கிறிஸ்துவா இந்த உலகத்திற்கு வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணியது. அப்போ எல்லாருக்கும் என்ன விருப்பம்னா பரலோகத்துக்கு போனது தான் விருப்பம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், பாவங்கள் மன்னிக்கப்படும், அப்புறம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நீ மரிச்ச உடனே என்ன பண்ணிடுவ? பரலோகத்துக்கு போயிடுவ. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களா? பரலோகம் போறது நம்ம நோக்கமே கிடையாதுங்க. என்ன? தட் இஸ் நாட் அவர் பர்பஸ். நம்ம எங்க போனோம்னா கிறிஸ்துவுக்குள்ள போக வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமே. எங்க போக வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ள போக வேண்டும். எனக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்க போடுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஸ்கிரீன்ல போடும்படிக்கு உங்களை அன்பா கேட்கின்றேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாராவது பைபிள் எடுத்தீங்கன்னா கூட வாசிங்க. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போடுங்க நண்பா, இருந்தா போடுங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். பாருங்க, இந்த மொழிபெயர்ப்ப தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டதை கொஞ்சம் இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்க போறோம். இங்கிலீஷ்ல கொஞ்சம் வித்தியாசமா அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிறாங்க. எந்த வருஷம் பரவாயில்ல. அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹெவன்லி ரேலம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, blessed and worthy of praise be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly realms in Christ. அப்போ heavenly realm எங்க இருக்குங்க? கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்குங்க. அப்ப பரலோகமே எங்க இருக்குங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குங்க. கிறிஸ்துவை பரலோகம் அடக்கி வைக்க முடியாதுங்க. அவர் பரலோகத்தை காட்டிலும் பெரியவர். நமக்கு என்ன மைண்ட் செட்னா பரலோகம் தான் நமக்கு பெரிய இடம் அப்படின்னு. ஏங்க, பரலோகத்தையே படைச்சவர் கிறிஸ்து தாங்க. அந்த பரலோகமே யாருக்குள்ளதான் இருக்குங்க? கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. எல்லாருமே பரலோகத்துக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பரலோகத்துக்குள்ள நித்திய ஜீவன் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளதான் நித்திய ஜீவன் இருக்கு. அப்படின்னா பரலோகமே கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. புரியுதுங்களா? பரலோகத்துக்கு போறது நம்முடைய நோக்கம் கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்குள்ள போறதுதான் நம்முடைய நோக்கம். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கின்றான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள உன்னதத்தில ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் அவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து யார்னா தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலங்க. கிறிஸ்து தேவன் எங்க வாசம் பண்றாருன்னா வானத்தில் ஏதோ ஒரு சிங்காசனம் போட்டு அங்க வாசம் பண்றாரு கிடையாதுங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அந்த கிறிஸ்து இங்க வந்த பொழுது தேவன் பூமியிலே வாசம் பண்ணினார். அதனால்தான் தேவ ராஜ்யம் கிறிஸ்துவுக்குள் இறங்கி வந்தது. அவர் இந்த பூமியில வந்து மரித்து ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து நம்மை ரத்தத்தினால கழுவி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நாம் சென்றபடினால ஆல்ரெடி நம்ம எங்க இருக்கிறோம்னா we are in heaven. ஒருவேளை இது புதுசா இருக்கலாம் உங்களுக்கு. நீங்க எங்க தான் இருக்கிறீங்க? சில பேர் தான் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் நீங்க பரலோகத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு. ஏங்க, கிறிஸ்துவுக்குள்ள தான் பரலோகம் இருக்குன்னு சொல்ற. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள பரலோகம் இருந்தா நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறீங்களா? அப்படின்னா
உங்களுக்குள்ளதாங்க பரலோகம் இருக்கு. இயேசு மாமிசமாய் வந்த பொழுது வானம் இங்க பூமிக்கு இறங்கி வந்தது. வான சேன தூதர்கள் இந்த பூமியில வந்து பாடல் பாடி கர்த்தரை துதித்தார்கள். அப்படின்னா ஹெவன் இந்த பூமிக்கு வந்த ஒரு நேரம் கிறிஸ்து பிறந்த நேரம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் பரலோகமே இருக்கின்றது. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா இருக்கிறபடினால பரலோகம் நமக்குள்ள இருக்கிறது. பரலோகம்னா தட் இஸ் நாட் பிளேஸ். பரலோகம்னா என்ன, ஒரு இடம் மாத்திரம் கிடையாது. பரலோகம் என்று சொன்னால் ஒரு உறவுள்ள ஒரு இடம். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே பற்கடிப்பு இல்லை, அங்கே வலி இல்லை, அங்கே பாவம் இல்லை. இதெல்லாம் யாருக்குள்ள இல்லைன்னா பரலோகத்தில் இல்லை. ஏன் பரலோகத்தில் இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள் பரலோகம் இருக்கின்றபடியினால அங்கே அது இல்லை. இப்போ இந்த தபார் என்கின்ற வார்த்தையை மாத்திரம் 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த தபார் என்கின்ற வார்த்தை 3 எபிரேய பதத்திலிருந்து வந்தது. தபார்னா என்ன அர்த்தம்னா, முதல் எபிரேய வார்த்தை தலித் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து. தலித் அப்படின்னா என்னன்னா டோர் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? டோர் அப்படின்னு அர்த்தம். 2வது வார்த்தை பெட் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. பெட் அப்படின்னா என்னன்னா சன் அப்படின்னு அர்த்தங்க. என்ன அர்த்தங்க? சன் அப்படின்னு அர்த்தம். 3வது ரெஷ் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. ரெஷ்னா மேன் அப்படின்னா ஹெட் ஆஃப் மேன் இல்ல மேன் அப்படின்னு அர்த்தங்க. இந்த தபார் என்கின்ற வார்த்தையில இந்த 3 வார்த்தையிலிருந்து தபார் என்கின்ற எழுத்து வந்திருக்கு. தலித், பெட், ரெஷ். இந்த முதல் வார்த்தை எடுத்து பார்த்தா DABR அப்படின்னா தபார் அப்படின்னு வருங்க. இந்த தபார் என்கின்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்னன்னா சன் ஆஃப் மேன் என்டர்ட் அப்படின்னு அர்த்தம். தேவகுமாரன் வந்தார் அப்படின்னு அர்த்தம். என்னங்க? அப்ப வார்த்தை அப்படின்னா தபார் அப்படின்னு அர்த்தம். இந்த தபார் என்கின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா தேவகுமாரன் வந்தார் அப்படின்னு அர்த்தம். இப்ப யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆதியிலே தேவகுமாரன் இருந்தார், அவர் தேவனோடு கூட இருந்தார், அந்த தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு அர்த்தங்க. மகா பரிசுத்த ஸ்தலமா இருந்த தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை காண்பிப்பதுதான் சுவிசேஷமா இருக்கிறது. இந்த தபார் என்கின்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்னன்னா தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். வந்தவர் மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தார்னா ஜனங்களை விடுதலை செய்தவர் மாத்திரமல்ல, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினவர் மாத்திரமல்ல, தேவனுடைய உபதேசம் சொல்கிறவர் மாத்திரமல்ல. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்க போகின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 14:23. பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாங்கள் அவனிடத்தில் வந்து, எப்படி எழுதப்பட்டிருக்குங்க? நாங்கள். அது யாருங்க நாங்கள்? பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் வந்து எங்க வாசம் பண்ணுவாங்கன்னா, அப்ப யோவான் 1:14 அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். இப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வந்து வாசம் பண்ணினார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ணினார். இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களையே மகா பரிசுத்த ஸ்தலமாய் தெரிந்து கொண்டு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கின்றார். அதுதாங்க ரகசியம். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால உங்களையே ஆண்டவர் தமக்கு சாட்சியாய் வைத்திருக்கின்றார். ஆகவேதான் அப்போஸ்தலர் 1:9 சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலனை பெறும் பொழுது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யாருக்கு சாட்சிங்க? யாருக்கு சாட்சிங்க? கிறிஸ்துவுக்கு சாட்சி. அப்படின்னா கிறிஸ்து ஒருவர் இருந்தார் என்பதற்கு சாட்சி யாருன்னா நீங்களும் நானும் தான். இருக்கிறவர்களை எழுந்து நின்று நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணி முடிக்க போகின்றோம்.
யோவான் எழுதும் பொழுது சொல்லுகின்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று. அந்த சத்தியமாகி கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். அவர் வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்க அந்த ஆவியால் தானே சாவுக்கேதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கின்றார். உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய மகிமையை உங்களுடைய சரீரங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். நல்ல ஆண்டவரே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர், உண்மை உள்ளவர். ஆண்டவரே, எங்களை சந்திக்கும்படிக்கு மகா பரிசுத்த ஸ்தலமாகிய கிறிஸ்துவாகிய உம்முடைய தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்து வார்த்தையாய் வந்து எங்களை சந்தித்து அவர் பிதாவாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவரே இந்த உலகத்திற்குள்ள எங்களுக்கு வெளிப்பட்டு இந்த தேவன் எங்களுக்குள்ளே இன்றைக்கு நீர் வாசம் பண்ணுகின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றோம். கிறிஸ்துவானவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி கர்த்தருடைய மகிமையை அவர்களுக்குள் வெளிப்படுத்தி, ஒருவேளை இந்த சரீரத்தில் யாராவது பலவீனப்பட்டிருப்பார்கள் சொன்னா பரிபூர்ண சுகத்தை அந்த தேவ மகிமை தந்தது போல இன்றைக்கு வந்திருக்கிற அவர்களுக்கும் கர்த்தருடைய மகிமை பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விடுதலையாக்கி பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இந்த மாலை வேளையில் வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்துவை பற்றியதான காரியங்களை நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சௌக்கியம் வழிநடத்தலும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. நீங்கள் யாவரும் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படி அன்பாய் கேட்கிறோம். காட் பிளஸ் யூ.